ஓம் காலகாலாய வித்மஹே காலநாதாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். கால பேர் சன்னிதானம் திறக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா அவர் உயிரோட்டு உள்ள சுவாமி. நைட்டில் உலா வருவார். சுவாமி வஸ்திரம் கிடையாது. சுவாமிக்கு நிர்மாலமூர்த்தின் பேர். கால பைரவர் யார் என்றால் சிவனின் புதல்வனாக, அதாவது சிவனின் புள்ளின் சிவனின் மைந்தனாக கருதப்படுகின்ற ஸ்ரீ காக்கும் கால பைரவர். காலை என்றால் காலத்தின் இருக்கும் கால பைரவர். அவர் என்ன விசேஷம் என்றால் அமாவாசை தோறும் ஏழைங்களுக்கு தை சாதம் வாங்கி கொடுத்தனா சனி வீரியம் குறையும். இந்த சனி தோஷத்தில் எல்லா மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. செவ்வரளி தயசு மல்லி வாங்கிட்டு போகாதீங்க. செவ்வரளியால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 8 ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பைரவரை வழிபட சனி தோஷம் அனைத்தும் நிவர்த்தியாகி சகல வித ஆஸ்மா, தைராய்டு போன்ற சகல வியாதிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மூர்த்தி வல்லபை கொண்டவர் கால பைரவர். பஞ்சகவ்யம் தீர்த்த தேசத்தில் போய் ஆற்றுல தெளிக்கும். மிகவும் விசேஷம், நல்ல பலன் கொடுக்கும். இந்த வியாதி நிவர்த்திக்குரிய மந்திரம் எல்லாரும் தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் சுவாமியே அவர் திருக்கரங்களாலே எடுத்து தருவார். இப்படி சிலுக்குதுக்கான ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுருவாயானாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றியே. அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பெயர் சாய் கோபி குருக்கள். காலம் என்றால் என்ன? அன்றாட நமது வாழ்க்கை நடக்கக்கூடிய நல்லது கெட்டது செய்யக்கூடிய கர்ம வினைகள் சகல தோஷத்தை நிரூபிக்கிறார் கால பைரவர். கால பைரவர் யார் என்றால் சிவனின் புதல்வனாக, அதாவது சிவனின் புள்ளின் சிவனின் மைந்தனாக கருதப்படுகின்ற ஸ்ரீ காக்கும் கால பைரவர். காலை என்றால் காலத்தின் இருக்கும் கால பைரவர். அவர் என்ன விசேஷம் என்றால் காசியில் பிறந்தவர். காசிநாதன் என்றும் ஒரு பேர் ஸ்லோகத்திலே இருக்குது. ஓம் காசிநாதாய வித்மஹே க்ஷத்ர பாலாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். சுவாமி வஸ்திரம் கிடையாது. சுவாமிக்கு நிர்மாலமூர்த்தின் பேர். சூலம் டவிர்கும் கிரட்டகசாலம் ரெட்டாங்க பயம் பூத பிசாச நாதபடுகும் ஸ்வானத்பஜாய வித்மகி சூலகஸ்தாதிமகி தன்னோ பைரவ பிரியா. அதாவது பூத பிசாசுங்களாம் தலைவனாங்க. காலபைரவர் சிவன் நியமித்தார். அவரோட வேலை என்னன்னா, டெய்லி மனிதன் செய்யக்கூடிய கர்ம வினைகள் பாவங்களை நீ பித்ரு தோஷங்களையும் சகல தோஷங்களையும் உன்னை யார் காலபைரவா போற்றி என்று அழைக்கிறார்களோ அவருக்கு நீ காவலாக இருக்க வேண்டும் என்று காவல்தேவன் கருப்பண்ண சுவாமி போல் நம்மளை அன்றாட காக்கும் சகல தோஷத்தையும் எதிர்மலை செய்வினை பில்லி சூனி அனைத்தையும் உடைக்கக்கூடிய காலபைரவர் சுவாமியின் காலபைரவர் யாருக்கு அதிபதி என்றால் சனீஸ்வர பகவான். இப்போ சனீஸ்வர பகவான் தான் 7.5 சனி ஆட்டிப்படுகிறார். அஷ்டம சனி, பாத சனி, பொங்கு சனி. இந்த சனி தோஷத்தில் எல்லா மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. சனீஸ்வரின் குருவான காலபைரவை வழிபட வளம் வர வர சனி தோஷம் நிவர்த்தியாகும். கொஞ்சம் வீரியம் குறையும். அதாவது அவர் விட்டுட்டுலாம் போக மாட்டார். என் சிஷியம் வரான், என் பக்தன் வரான், கொஞ்சம் லைட்டாக அடிக்கு வாசின்னு காலபைரவர் வான் பண்ணுவாராம் சனீஸ்வர பகவானை. ஏன்னா ஈஸ்வரன் பெற்ற இவர் யார்? சிவனின் பொதுவன். அவர் சிவனின் சிஷியன் சனீஸ்வர பகவான். சரிங்க சுவாமின்னு அப்படியே அவருக்கு பயப்பட வரோம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுக்கு இந்த சனி பிரீதி உள்ளனால எல்லாரும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானையும் காலபைரவன் முதல்ல எல்லா இடத்துலையும் நவகிரகத்தை சுற்றிடுறாங்க. ஃபஸ்ட்டு காலபைரவன் நவகிரகத்தும் தலைவர் தான். இருந்தாலும் சனீஸ்வர பகவான் குரு. இப்போ நமக்கு ஒரு வாத்தியார் இல்லையா? இப்போ நம்ம வாத்தியார் சொல்கிறது கேட்போமா? கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்போமா? குருப்பியோ சகல குருப்பியோ பாத நமஸ்தே. அதாவது சனீஸ்வர பகவான் குரு தான் காலபைரவர். சனி தோஷம் உள்ளவங்க சனிக்கிழமையும் எள்ளு தீபம் போட்டு காலபைரவரையும் முதல்ல காலபைரவா அந்த சனீஸ்வர தோஷத்துலேருந்து என்னை விடுபடுத்தி எனக்கு நல்வாழ்வு, அன்றாட நோய் நொடி இல்லாமல் எதிர்மலை ஆற்றல் இல்லாமல் என்னை காப்பாற்றி கொடு காலபைரவா. சனீஸ்வரின் குருவான காலபைரவரே என்னை காத்தருளுக. அதேமாரி பித்ரு தோஷத்தையும் சுவாமி நிவர்த்தி செய்வார். அமாவாசை தோறும் ஏழைங்களுக்கு தை சாதம் வாங்கி கொடுத்தனா சனி வீரியம் குறையும். அமாவாசை தோறும் முடிந்த அளவுக்கு தை சாதம், அதே போல் ஊனம் உள்ளவங்களுக்கு கால் கையில் ஊனம் உள்ளவங்க கண் தெரியாதவங்க நம்ம தர்மம் பண்ணுறது விஷயம். ஏன்னா சனி பகவான் ஒரு கால் ஊனமாக உள்ளவர்.
மாலை அமாவாசை என்றால் கிருஷ்ணபக்ஷ அமாவாசை. கிருஷ்ண பெருமானே அவர் தகப்பனுக்கு தர்ப்பணம் கொடுத்த நாள். எங்கே போனாலும் நல்லெண்ணெய், இந்த பஞ்சதீப எண்ணெய் எதுவும் வாங்கி கொடுக்காது. சிவனுக்கு சிவஸ்தலத்திலே காலபைரவருக்கு அனைத்து தெய்வத்துக்கும் உத்தமான விழுப்பெண்ணையும் பஞ்சத்தெரியும் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு. காலபைரவருக்கு உந்தவனா விழுப்பெண்ணையும் நீல வஸ்திரம். சுவாமிக்கு வந்து நீல வஸ்திரம், எல்லாம் சாமி வஸ்திரம் சாத்தக்கூடாது. ஏன்னா இப்போ உள்ள காலங்களில் சுவாமி அப்படியே விட முடியாது. நீல வஸ்திரம், ஏன்னா மேகத்தில் தெய்வம் எங்கே இருக்குன்ற மேலே இருக்கும். அந்த மேகத்துக்கு என்ன கலர்? நீல வஸ்திரம் சுவாத்தி வழிபடுவது மிக விசேஷம். செவ்வரளி, தயவுசெய்து மல்லி வாங்கிட்டு போகாதீங்க. செவ்வரளியால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 8 ஞாயிற்றுக்கிழமை அஷ்டதிக் பைரவன் பேர் அவருக்கு. அஷ்டதிக் நாயகர் காலத்தின் காசிநாதர். 8 ஞாயிற்றுக்கிழமை 8 சனிக்கிழமை பைரவரை வழிபட சனி தோஷம் அனைத்தும் நிவர்த்தியாகி எல்லாருக்கும் எல்லா வாழ்வும் சுபிச்சம் அடைய காலபைரவ திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் காலநாதாய வித்மகே கால புருஷாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதயா. அதே போல் வாகன விபத்திலே தடுக்கக்கூடியவர் காலபைரவர். நோய் நொடிகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய இங்கே வந்து காலபைரவருக்கு டெய்லி மிருத்யுஞ்செய்யன் ஜெபம் பண்ணி தீர்த்தம் தரும். சகல வித ஆஸ்மா, தைராய்டு போன்ற சகல வியாதிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மூர்த்தி வல்லபை கொண்டவர் காலபைரவர். இவ்வாலயத்திலே சுவாமிக்கு வந்து பாட்டில் கூட நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். முடியாத நண்பர்கள் இவ்வாலயத்திலே நித்தியபடி அபிஷேகம் தீர்த்தம் வழங்கப்படுகிறது. அனைத்து வியாதிகளும் நிறைவேறி உள்ள பக்தர்கள், அனைத்து பக்தர்களும் இங்கே வந்து சகல வியாதி நிவர்த்தியாகி சென்றிருக்கிறார்கள். காலபைரவில் அபிஷேக தீர்த்தத்தையும் அந்த பஞ்சகவ்யம் வாங்கிட்டு வாங்க. நீல வஸ்திரம், செவ்வரளி, செவ்வாழை. சுவாமிக்கு எல்லாமே சிகப்பாக இருக்கணும். ஏன்னா உக்ரஸ்வரூபனால் செவ்வாழை, அதே போன்று புளியோதரை நைவேத்தியம் செய்வது மிக விசேஷம். சுவாமிக்கு வந்து உளுந்த வாழை மாலை அஷ்டமி தோறும் வளைபிரி அஷ்டமி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வடை மாலை சாத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பு. அப்புறம் பூசணிக்காய் விளக்கு போடுவது மிகவும் சிறப்பு. எதிர்மலை ஆற்றல் செய்வினை கோளாறு. செய்வினை கோளாறு பூசணிக்காய் ஒரு பலி கொடுப்பது போல தானே. பூசணிக்காய் வந்து ஒரு பலி கொடுப்பது போல். அதனால் நம்ம சாமி ஒரு பூசணிக்காய் ஒரு நம்ம எதிர்மறை ஆற்றல். அவங்களும் நல்லா இருக்கும்னு நினைங்க. நம்ம கெட்டு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கெட்டு நம்ம நினைக்கணும். நல்லதே நினைக்கணும், பாசிட்டிவாக நினைக்கணும். அந்த பூசணிக்காய் மஞ்சள் குங்குமம் வைத்து சகப்பு திரி போட்டு விழுப்பெண்ணெய் ஊற்றி பூசணிக்காய் தீபம் ஏற்றுவது செய்வினை கோளாறு, சகல கண்டிஷ்டி, அகால மரணம் இதெல்லாம் நிவர்த்தியாக பூசணிக்காய் தீபம் விசேஷம். நார்மலாக வசதி இல்லையே என்றால் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமும் நல்லெண்ணெய், அவருக்கு வந்து நல்லெண்ணெயில் எள் தீபம் போடுவது விசேஷம். பைரவருக்கு வந்து சிகப்பத்திரி விழுப்பு எண்ணெய் ஊற்றி 8 தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. உத்தமானமாகும். எளிமையான ஒரு இது அபிஷேக திரவியம் இருக்குது. பஞ்ச கவ்யம். பஞ்சம் என்றால் 5. ஏன்னா பஞ்சபூதத்தையும் நான் யார்? அவர் சிவனோட பையனாச்சே. பஞ்சபூதம் சதாச்சரன், பஞ்சாச்சரின் புதவன் ஸ்ரீ காலபைரவர். பஞ்ச கவ்யன்னு இருக்குங்க சார். அது வந்து அஷ்டமி தூரம் வாங்கிட்டு வாங்க. ஒரு 2 பாட்டில் 3 அபிஷேகம். அது குடிக்கப்படாது. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தருவோம், மொத்தமாக தருவோம். அபிஷேகம் பண்ணி அதில் என்னென்ன பலாபலம் சேர்த்துருக்காண்டால் பசுந்தயிர், பசுஞ்சாணம், பசுங்கோமியம், பச்சை கற்பிரம், புனுகு, ஜவ்வாது, இது போல் வாசன திரவியம். பைரவருக்கு ரொம்ப விசேஷம். 8 அஷ்டமி திதியில் கொண்டு வாங்க. வளர்பிறை அஷ்டமி இல்லை தேய்பிர அஷ்டமி வாண்டி வந்து கொடுத்துருக்கீர்கள் என்றால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி உங்கள் கையில் பூஜை ஜபம் பண்ணி மிருத்யுஞ்செய்ய மந்திரம் அதை சொல்கிற எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் இந்த வியாதி நிவர்த்திக்குரிய மந்திரம் எல்லோரும் தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் குஷ்டிவர்தனம் பூர்வா நிகபந்தனா மிருத்யோர் முக்ஷீய மாமிருதால் பஞ்சகர்விய அபிஷேக சகல வியாதி நிவர்த்தியர்த்தம் காலபைரவ சுவாமி அனுகிரக பிரசாத பலசித்தியர்த்தம். அஷ்டமி தேய்பிர அஷ்டமியில் அந்த பஞ்சகவ்யம் செவ்வரளி, செவ்வாழை, நீலகர வஸ்திரம் வாங்கிட்டு வந்து பைரவருக்கு இருந்து அபிஷேகம் பார்த்துட்டு அந்த பஞ்சகவ்யம் தீர்த்தத்தில் போய் ஆற்றுல தெளிக்கும். மிகவும் விசேஷம், நல்ல பலன் கொடுக்கும். எதிர்மலை ஆற்றல் எந்த இது பண்ணாலும் முக்கியமாக ஒன்று கேட்டுக்க, நம்ம கெட்டதே நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கெட்டதே நம்ம நினைக்க வேண்டாம். அஷ்டமி தோறும் காலபைரவர் புராணங்கள், காலபைரவர் பாட்டு, அதுபோல் சுவாமியோட டெய்லி இந்த காயத்ரி மந்திரம் நான் கூறக்கூடிய அடியனுக்கு தெரிஞ்ச கூடக்கூடிய இப்போ காயத்ரி மந்திரம் காலபைரவர் சொல்லுவேன். அது எல்லோரும் தினந்தோறும் காலையில் 11 தடவை, மாலையில் விளக்கேற்றி காலபைரவர் வீட்டிலே வழிபடுவது. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நல்ல ஒரு விசேஷமான உங்கள் வீட்டில் சுபிச்சம் நடக்கும், எல்லாம் நல்லதே நடக்கும். காலபைரவர் காயத்ரி. ஓம் காலகாலாய வித்மகே காலநாதாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயா. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய
ருத்ரகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. ஸ்ரீ செல்வ கால பைரவ திருவடிகள் போற்றி போற்றியே. வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வளர்பிறை என்றால் வளரக்கூடிய அடிப்படி, ஒரு படி ஒரு ஸ்டெப்பாக நம்ம வளரக்கூடிய. தேய்பிறை சதுர்த்தி சாமிக்கே ஒரு திதி. கெட்டது தேய்மானம் ஆகி விலகிட்டு நமக்கு நல்லதை உயர்த்து கொடுப்பார் காலபைரவர். வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் இதே விசேஷம் என்று புராணம் கருதப்படுகிறது. இப்போ சனி தோஷம் தான் எல்லாரையும் ஆட்டிப்படுது சார். அஷ்டம சனி, கண்டக சனி. சனிக்கு குருவான காலபைரவர் நவகிரகத்துக்கும் ஆதிபராசக்தி உருவாக்குனாங்க. சனீஸ்வரன் மட்டும் ஈஸ்வரனில் சிவபெருமான் உத்தரவிட்டாராம். இந்த சனீஸ்வர பகவான் யார் இது ரொம்ப தீங்க கொடுக்குறான்னு நீ பார்த்துக்கோ மைந்தா, காலபைரவா காலத்தின் இருக்கும் பித்திரு தோஷ நிவர்த்தி செய்து அருவாக. அதேமாரி கோவிலுக்கே கணக்கு புள்ள காலபைரவர் தான். நம்ம இப்போ ஒரு கோயில்லையே நல்லது நடக்கணும், தெய்வத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் ஆகணும், திருவிழா ஆகணும்னா முதல்ல காலபைரவர் தினந்தோறும் இரவில் சாவியை வைத்து இங்கே எல்லா ஆலயத்திலும் காலபைரவு பார்த்துருப்பீங்க. அடியேன் தெரிஞ்சதை கூறுகிறேன். காலபைரவு பாலாபிஷேகம் செஞ்சு சாவி காலபைரவு தான் வச்சுட்டு கொடுப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் காலபைரவு இப்போ மிக விமர்சையாக இருக்கிறாரு. அதே போல் அந்த காலத்தில் காலபைரவு சன்னிதானம் திறக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா அவர் உயிரோட்டு உள்ள சுவாமி. நைட்டில் உலா வருவார். அவர் கொஞ்சம் பயம். இப்போ சுவாமி சாந்தப்படுத்தி எல்லா கோயிலையும் அஷ்டமி தூரம் மிக விமர்சையாக அபிஷேகம் சாவி வச்சுட்டு போயிடுவாங்களாம் சுவாமிகிட்ட கோவில் சாவியை. அப்புறம் சுவாமியே அவர் திருக்கரங்களாலே எடுத்து தருவாராம். இப்படி சிலுக்குது பாருங்க. இது ஒரு அதிசயம். காலபைரவர் அதான் வளர்பிறை வளர்வு மேலும் வளர்வோம். சுவாமிக்கே உரிய திதி தேய்பிறை அஷ்டமி. கோவிலுக்கு தெய்வங்களுக்கே காவல். இப்போ 18ஆம் படி கருப்பு எப்படி மதுரைக்கே தலைவன். அதுமாரி சிவாலயம், விநாயகர் எல்லாத்துலேயும் காலபைரவர். நீங்கள் எல்லாரும் நம்ம முருகரை செவ்வாய்க்கிழமைனா முருகருக்கு ஓடுறோம், வெள்ளிக்கிழமைனா அம்பாளை தேடி ஓடுறோம், திங்கக்கிழமை சோமவாரம்னா சிவனை நோக்கி ஓடுறோம், சனிக்கிழமைனா பெருமாளை தேடி வர்றோம், கார்த்திகை மாதம்னா ஐயப்பனை தேடி வர்றோம். எல்லோரும் தேடி வரோம். நம்ம காக்கும் கடவுள் நம்ம தந்தை போல், தாய் தந்தை போல் காலபைரவை எல்லோரும் அனைத்து நாள்களையும் வழிபட வேண்டும். தினந்தோறும் காலபைரவை நினைக்க வேண்டும். சனி ஞாயிறு சனி தோஷம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு உரிய நாள். சனி தோஷம் விலகக்கூடிய இப்போ சிம்மராசி, கும்பராசி, மகரம், அஷ்டம சனி, சகல நவகிரக சனி தோஷ நிவர்த்தி உள்ளவர் சனீஸ்வர பகவானை காலபைரவனி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு, உத்தமம். சிவாய நமக. செல்வ கால பைரவ திருவடிகள் போற்றி போற்றிய ரியா தமிழா. இந்த நேரடி ஒளிபரப்பும் ரியா தமிழா மேலும் மேலும் வளர்க்க அவரோட காலபைரவர்கள் அந்த நிறுவனத்துக்கு பரிபூர்ணமாக அணுக. காஞ்சி பெரியவா திருவடிகள் சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமோ நமக. நமோ நமக. காசிநாதாய நமோ நமக. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.